வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. விஜய் சேதுபதி அவர்கள் வந்த உடனே ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் கொடுத்தாது. அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 75 நாளில் அட்டென்ஷன் சீக்கிங் யார் அதிகப்படியாக பண்ணுறாங்க அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் வந்துட்டு சௌந்தர்யா அண்ட் ராணா வந்து வச்சு செஞ்சார். அவரை எந்திரிச்சு நான் 2 பேரை சொல்லணும், ஒன்று சௌந்தர்யா இன்னொன்று ராணான்னு சொன்ன உடனே மக்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சவுண்டு. ஏன்னா எல்லாருக்குமே பச்சையே தெரியுது, 2 பேருமே வாலண்டராக ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்காங்க. சௌந்தர்யா இது வரைக்கும் பிரபலமானதுக்கு முக்கிய காரணம் இந்த அட்டென்ஷன் சீக்கிங் தான். எனக்கு தெரிஞ்ச இந்த டாஸ்க்கை அதிகப்படியாக எல்லாருமே வந்துட்டு சௌந்தர்யா தான் சொல்லியிருக்கணும். ஆனால் எல்லோரும் காண்டில் என்ன பண்ணுறாங்க, ஜாக்லின் மேலே தூக்கி பழிய போடுறாங்க. அதிலும் குறிப்பாக அந்த ரெட் டீமு அப்போ ரெட் டீமு சார்ந்த அந்த பிங்க் டீமு இவங்க எல்லாரும் வந்துட்டு ஜாக்லின், ஏன்னா ஜாக்லின் எடுத்து எல்லோரும் பிறந்துட்டாங்க, வச்சு செஞ்சுட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் வந்துட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு சௌந்தர்யாவை தான் சொல்லியிருக்கணும். ஆனால் முத்துக்குமரன் அதை வந்து கரெக்டாக சொல்கிறார். சொன்னோடனே மக்கள் வந்து கை தட்டுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கை தட்டினாங்களா? கிடையாது. சரி, என்ன சொல்கிறாருன்னா, சௌந்தர்யா வந்துட்டு ஒரு பிரச்சனை நடக்குது, 4 பேர் 4 விஷயம் பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ஐயோ இந்த இடத்துல நம்ம இல்லாமல் போயிட்டோன்னா நம்மளை வந்து மக்கள் கண்டுக்காமல் போயிடுவாங்கன்ட்டு ஹோய் அப்படின்னு ஏதாவது ஒரு சவுண்டாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி கொடுக்கலாம் சௌந்தர்யா இங்கே இருக்கிறத மக்கள் மறந்துடுவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு நினப்பு. அதேமாதிரி சார் இந்த முதலாளி டாஸ்க்கை பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த பொண்ணு பயங்கரமாக பண்ணுது. 2வது நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்படியே மாறிட்டாங்க. இன்னும் இது இப்படி போயிட்டுருக்கு, அட்டென்ஷன் சீக்கிங்க இல்லையன்ட்டு தொப்பியை கட்டிட்டு போய் சைக்கிளில் உட்காந்துட்டாங்க. மேடம் நீங்கள் வந்து முதலாளி, நீங்கள் அது மாதிரி உட்காரக்கூடாதுன்னா நான்லாம் வந்து ரூல்ஸை மதிக்க முடியாது போயான்ட்டாங்க. அப்புறமா பார்த்தா திடீர்னு வந்து லேபர் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் தெரிஞ்சுது இவங்க அட்டென்ஷன் சீக்கிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி ஒரு டாஸ்க்கை கெடுக்கிற நிலைமை கூட போவாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சுது. இந்த வீட்டில் அட்டென்ஷன் சீக்கிங்காக ரொம்ப மோசமாக செயல்படுற ஒரே ஆள் இந்த சௌந்தர்யா தான் சார். பாவம் மூஞ்சி அப்படி ஜொங்கின்னு போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் இவங்க தான் தாக்கினாங்க. முத்து வந்து எல்லாத்துலேயும் போய்ட்டு இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார். ஆமாம் மேடம் அப்படி சூப்பர். அவரால் இப்போ அவரோட தரமான கருத்தை பதிவு பண்ணுறாரு. இவங்க சும்மா போய்ட்டு இந்த ரவுடித்தனம் பண்ணுறது, அப்படியே போய்ட்டு இது பண்ணுறது, ஏதாவது இது வரைக்கும் ஏதாவது உருப்படியாக பண்ணியிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. சரி, அடுத்தது வந்து யாரை சொன்னார்னா ராணாவை சொன்னார். என்னென்னா சார் நீங்கள் போய் அவர்கிட்ட உனக்கு அட்டென்ஷன் சீக்கிங் வேணுமா இல்லை 3 வேளை சாப்பாடு வேணுமான்னு கேட்டிங்கன்னா 3 வேளை சாப்பாடு வேண்டாம், எனக்கு அட்டென்ஷன் சீக்கிங் தான் வேணும் அப்படின்ட்டு சொல்லுவார். அந்த மாதிரி வந்துட்டு எப்போ பார்த்தாலும் அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் இருக்கார். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டெவில் விசஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு டீலிங்கே போட்டார் சார். டீலிங்கான்னு சொல்லிட்டு ஷாக் ஆவார். ஆமாம் சார், சத்யாவோட பேண்ட்டை கிழிச்சது எல்லாமே டீலிங் தான்ட்டார். ஆனால் பாவிகளா என்னையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஷாக் ஆகிடுச்சு. அப்புறமா தான் பார்த்தா இந்த டாஸ்க் நடக்கிறதுக்கு முன்னாடியே சத்யா கிட்ட போய் சொல்லியிருக்கார் பொழுது, இன்றைக்கி நான் ஒரு சம்பவம் பண்ண போகிறேன், கொஞ்சம் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. அதனால தான் அந்த பேண்ட்டை கிழிச்சோடனே கை கொடுத்துருக்காரு நம்ம சத்யா. இந்த விஷயம் நம்மளுக்கே தெரியல. அதை வந்து விஜய் சேதுபதியே ஷாக் ஆகிட்டு நிஜமாக டீலாக போட்டிங்க அப்படின்னு. ஆமாம் சார், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அவர் காண்டாயிட்டார். ஆனால் நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சுன்னா அவங்க வந்து வாலண்டராக பண்ணாங்க. ஏன்னா அங்கே ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. கடைசியில் பார்த்தா எல்லாமே நடிப்பு. அதனால தான் வந்துட்டு இவருக்கு கை உடைஞ்சதை கூட நிறைய பேர் அந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க. இப்போ இதை வேறு சொல்லிட்டிங்களா, இன்னும் போச்சு அப்போ நம்ம இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். உங்களுக்கு உண்மையிலே அட்டென்ஷன் சீக்கிங் யார் பண்ணுற மாதிரி தோணுது? இந்த மீதி இருக்கிற 11 பேரில் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.